கடைசியா கடைசியா நம்ம பார்த்தது தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரசோதயாத். இப்படி சொல்லும்போது பூர் புவ ஸ்வஹ அப்படின்னு சொல்லிட்டு we will be when we start meditating upon the highest brilliant source of life, then our life moves from gross to subtle அப்படின்னு சொல்றதுதான் அதோட ஒரு தாத்பரியம். சோ நம்ம இப்ப எல்லாம் கிராஸ்ல ஆரம்பிச்சோம், இதுல ஆரம்பிச்சோம், பாண்டேஜ்ல ஆரம்பிச்சோம். பாண்டேஜுக்கு காரணங்கள் என்ன, எப்படி இந்த வேர்ல்ட நம்ம எப்படி பாக்குறது, வாட் இஸ் ரியல் அண்ட் அன்ரியல், இதெல்லாம் பார்த்துட்டே வந்து கடைசியில நம்மளோட என்ன ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த சாதனை செய்யும் போது வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போயிருப்போமோ என்னவோ. வால்மீகி வந்து ராமாயணம் எழுதுறார். அவரோட சிஷ்யர் வந்து பரத்வாஜருக்கு ராமாயணத்தை சொன்னோன்னு அவர் வந்து அந்த ராம கதையில மூழ்கி போயிட்டு ஒரே சந்தோஷமா ஆயிட்டு அவர் வந்து பிரம்மாஜி கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து வால்மீகி அவரே சொல்ல நான் ராமர் கதை கேட்டேன், அப்படி இருந்தது, ராமர் எவ்வளவு சிரேஷ்டமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்புறம் பிரம்மாஜி சொல்றாரு, அப்படியா, அவர் எப்படி சிரேஷ்டமானாருன்னு அதுல தானே சொல்லியிருக்காரா அப்படின்னா, இல்லையே, அவர் சிரேஷ்டமானவருன்னு சொன்னாரே அப்படின்னா, அப்ப அதை படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சிரேஷ்டமான ஒரு குவாலிட்டிஸ் வரணும் இல்லையா, அப்போ அவர்கிட்ட போய் சொல்லு, வால்மீகி கிட்ட அதை எப்படின்னு எழுத சொல்லு அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் இந்த யோக வசிஷ்டா அப்படின்னு சொல்றது வால்மீகி எழுதுறாரு. அத வந்து மறுபடியும் வந்து அவர் பரத்வாஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் அந்த கதைக்குள்ள கதை மாதிரி ஆரம்பிச்சது. அதுல ராமரோட ஒரு இதுல தசரத மகாராஜாவோட அரசபையில இதெல்லாம் நடக்கிறது. வசிஷ்டர் வந்து ராமர் 16 வயசு பையனுக்கு இந்த ஒரு 36,000 ஸ்லோகங்கள்ல வந்து அவர் வாழ்க்கையை பத்தி அவருக்கு வந்து புரிய வைக்கிறார். இப்ப அது முடிஞ்சிடுச்சு, வசிஷ்டர் பேசி முடிச்சிட்டார். அப்ப வந்து வால்மீகி பேசுறாரு. சேஜ் வால்மீகி செட் டு பரத்வாஜ். இப்ப அங்க வசிஷ்டரும் ராமரும் பேசினாங்க. அதுல தசரத மகாராஜாவோட அரசவையில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்டாங்க. இன்னும் ஊர் ஜனங்கள் எல்லாம் ஐயோ என்னவோ நடக்கிறதான்னு ஓடி ஓடி வந்து எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அந்த சீன் முடிஞ்சு இப்போ வால்மீகியும் பரத்வாஜரும் பேசிட்டு இருக்காங்க. வால்மீகி என்ன சொல்றார் அப்படின்னா, having heard this essence of knowledge expounded by sage Vasishta, Raghava, who was enlightened, became as it were an ocean of bliss consciousness and remained there for some time. On account of the state of great identity with the self, he was silent, remaining as all-pervading consciousness. He was happy and one with the blessed abode of the self. இதுதான் வந்து அவர் சொல்றார். அதாவது வசிஷ்டர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சப்புறமா ராமர், ஏன்னா அவர் வந்து மிகவும் புத்திசாலியான ஒரு சிஷ்யன், குரு மேல அபரிமிதமான பக்தி இருப்பவர். அதனால அவர் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டு உடனே புரிஞ்சுட்ட உடனே அவருக்கு வந்து அந்த என்லைட்டன்மெண்ட், கெட்டிங் அப்சார்ப்ட் இன் த செல்ஃப் வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியா வந்தது. அப்படியே அவர் அந்த ஞானத்துல மூழ்கி ரொம்ப நேரம் அவர் வந்து தன் கான்சியஸ்னஸ்குள்ளேயே அவரு மூழ்கி போயிட்டார். அந்த கான்சியஸ்னஸ்ல அவங்க மூழ்கி போன உடனே எல்லாமும் அவராகிட்டாரு. அவருக்குள்ள எல்லாமும் இருந்தது. எப்படின்னா, நமக்கு நம்ம வந்து இப்ப இந்தியால இருக்கோம், நிறைய பேர் நம்மளாம் ஃபாரின் போயிட்டு வந்துப்போம். அப்ப வந்து ஃபிளைட்ல வந்து யாரோ ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பக்கத்துல வந்து ஒரு தமிழ் மாமி வந்து உட்கார்ந்தா we feel identity with them இல்லையா, மாமி எப்படி இருக்கீங்க, நீங்களும் சென்னையா அப்படின்னு சொல்லிட்டு we will comfortably start talking. That is, when you identify some commonalities between you and somebody else, you can immediately mingle with them இல்லையா. அந்த மாதிரி இவர் எதோட காமனாலிட்டிஸ் பார்த்தாரு, தன்னோட கான்சியஸ்னஸ் தான் சுப்ரீம் கான்சியஸ்னஸோட மெர்ஜ் ஆயாச்சு.
அப்ப எந்த மாதிரி ஒரு மர்ஜ் பாருங்க, எந்த மாதிரி ஒரு டுகெதர்னஸ் எதோட இருக்காரு அவர், கான்சியஸ் சுப்ரீம் கான்சியஸ்னஸோட. அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும், சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லையா, சச்சித் ஆனந்தமான ஒரு மயமா. சோ அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அவருக்குள்ளேயும் வந்துட்டு, அப்ப அந்த சச்சித் ஆனந்தம் அவருக்குள்ள அப்படியே வந்து உடம்பு பூரா வரும்போது அவருக்கு நேர கான்சியஸ் ஃபுல்லு கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆயிடுச்சு. அவர் இந்த உடம்பு இந்த பிசிக்கல் பாடிக்குள்ளேயே இல்ல, அவர் கான்சியஸ்னஸோட கம்ப்ளீட்டா ஒன்றுபட்டு போனார். அந்த மாதிரி நேரத்துல அவருக்கு வந்து டைம் போனதே தெரியல. டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து when will we realize space is, I have told you already in many classes, space is the distance between two objects. இங்க டூவே கிடையாது, ஒன்னாயிட்டோம், அப்புறம் ஸ்பேஸே கிடையாது. தென் டைம் இஸ் பிட்வீன் டூ இவெண்ட்ஸ். நான் காலையில மத்தியானம் படுத்துட்டேன், இப்ப எழுந்திருக்கிறேன், அது மத்தியானம், இது ஈவினிங்கு அப்படின்ற அது ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு நிகழ்ச்சி. இந்த இரண்டு நிகழ்ச்சிக்கு நடுவுல ஒரு 3 மணி நேரம். அப்பதான் நமக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்சியஸ்னஸே வரும். when there is no event happening, no change happening in my mind, in my consciousness, and there is no two over there, then we go beyond time and space அப்படின்ற ஒரு கான்செப்ட தாண்டி அவர் போயிட்டார். அப்படியே ராமபிரான் வந்து அதுலயே போய் ஒரு பிரசன்னம் எப்படி இருக்கார், an ocean of blissful self. அந்த செல்ஃப்ன்றது பிளிஸ்ஃபுல், அது நமக்கெல்லாமும் இருக்கு, நம்மளால அங்க போக முடியல, ஏதோ மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ போறோம், அவ்வளவுதான். அது உடனே வந்து டபால்னு இந்த உலக வாழ்க்கை நம்மள வந்து பற்றி இழுத்துருது. அதுலயே இருந்தானே எப்படி இருக்கும். இவர் கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆயிட்டாரு. 16 வயசு பையன், அவர் சின்ன பையன். சோ ஹி இஸ் a pure consciousness. அதனால்தான் அவரால அவ்வளவு ஈஸியா அதுல போய் சேர முடிஞ்சது, அதோட கலக்க முடிஞ்சது. 1 அரை 2 அரை கலந்து போயிட்டு 1 ஆயிட்டாரு அங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் இருக்கிறாரு. இந்த ஒரு நிலையை தான் உபநிஷத்துக்கள் எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் சொல்லி தரத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்ம படிச்சே புரிஞ்சுட்டா கூட நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி வந்து பரத்வாஜர் கிட்ட சொல்றார். இத கேட்ட உடனே பரத்வாஜர் ஆஹா ஆஹா அப்படின்ற. சோ நம்ம எப்ப ஆஹா ஆஹான்னு சொல்லுவோம், நமக்கு ரொம்ப நம்ம கேள்விப்பட்டதோ இல்ல நம்ம சாப்பிடுறதோ இல்ல நம்ம பாக்குறதோ நம்மள வந்து ரொம்ப கவர்ந்ததுன்னா ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஹாவோட நிக்காது இல்லையா, ஆஹா ஆஹா என்ன பிரமாதம் என்ன பிரமாதம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பரத்வாஜ ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன், இட் ஹஸ் பிகம் அ வண்டர்மெண்ட் ஃபார் பரத்வாஜா. ஆஹா எப்படி இது, ஆஹா ராமர் அப்படி கலந்துட்டாரா, அந்த மாதிரி போன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவர் எப்படி இருந்ததாமா அப்படி இருந்ததாமா அப்படின்னு அவரே வந்து தனக்கு தானே சொல்லிண்டு அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைமையில இருக்கார். இதுதான் நம்ம வந்து பகவத்கீதை கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும். சாங்கிய யோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணர் என்ன சொல்றார், இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுண்டவங்க அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. மத்தவங்களுக்கு ஆஹா அந்த ஆத்ம தத்துவம் அப்பேற்பட்டதாமான்னு அப்படின்னு ஒருத்தர் ஸ்லாகிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து அதை கேட்டு அப்படியா அப்படியா இருக்குமா அப்படின்னு அதை பற்றி ஆச்சரியமா கேட்பாங்க. இன்னொருத்தர் வந்து இது மாதிரி எல்லாம் நடக்குதா, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாராமா. இன்னொருத்தர் வந்து என்னவோ பேசுற, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல, நோய்ந்து போயிடுவாராமா. இங்க பரத்வாஜருக்கு எப்படி இருக்கு, ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு அந்த ஒரு எப்படி ஆத்ம ஞானத்துல திளைச்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இங்க பரத்வாஜருக்கு ஏற்பட்டது. எப்படி, அவர் ராமரோட அந்த ஒரு கான்சியஸ்னஸ்ல மூழ்கி இருக்கிறது நினைச்சு 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 இவர் வந்து ஆனந்தத்துல, இவர் வந்து ஒரு ஆச்சரியத்துல அப்படியே மூழ்கி போறார். பரத்வாஜா said, ah, how wonderful it is that Rama attained to a great abode. Oh, best among the sages. யாரு, வால்மீகி. how may such attainment come to us. வால்மீகி கிட்ட அடடா அப்படியா அப்படி இருந்ததா, அப்ப அதெல்லாம் நமக்கெல்லாம் எப்படி வரும், எனக்கு எப்பதான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் வந்து ஒரு மாதிரி மனசுல தோன்றது இல்லையா. அத வந்து பரத்வாஜா சொல்றார். இதே
மாதிரி வந்து துளசிதாசர் கூட அழுதாராமா, எப்பதான் நான் இந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டு ராமர் மாதிரி போய் ஒரு அதுக்குள்ளேயே மூழ்கி போய் அந்த சச்சிதானந்த சொரூபத்துல நான் எப்ப ஆழ்ந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசர் அழுதாராமா. அவ்வளவு ஏன் இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ராவணர் வந்து ராட்சசன். அப்படி இருந்து கூட அவர் ஒரு நாள் வார்த்தை, ஏன்டா நான் இதெல்லாம் கட்டின்னு அழறேனோ, இந்த சீதா தேவியை தூக்கிட்டு வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா நமக்கு. இதெல்லாம் இல்லாம சிவ சிவ சிவான்னு சொல்லிட்டு அந்த சிவநாமத்தையே சொல்லிட்டு நான் எப்பதான் நிம்மதியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ராவணரே யோசிச்சாராமா. அந்த மாதிரி அந்த நிம்மதியான நிலைமை நமக்கு எல்லாமோ வேண்டி எப்படா இந்த வேலையெல்லாம் தொலைச்சிட்டு நிம்மதியா நம்ம இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தோன்றது இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ஒண்டர்மெண்ட்ல பரத்வாஜர் இருக்கும்போது வால்மீகி திருப்பி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருப்பா, உனக்கு வந்து இப்ப ராமனோட கதையை ஃபுல்லா சொல்லிட்டேன். வசிஷ்டர் என்னென்ன சொன்னாரோ ராமருக்கு அதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். எப்படி நீ என்ன பண்ணணும் கேட்டல, கேட்டுட்டு இத நீ ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எப்பவுமே வந்து நம்ம எதனா சொன்னா, இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அவ்வளவு சொன்னார். ஏதோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொன்னாராமா, அது தட் இஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா நிக்க கூடாது. தனியா நிக்கும் போது அந்த ஞானம் நமக்குள்ள போகவே போகாது. அது அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்லல, எனக்கு சொன்னது. நான் தான் இங்க அர்ஜுனர். அந்த மாதிரி எதை கேட்கும் போதும் அது நமக்காக நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணரணும். இல்லைன்னா அந்த நாலேஜுக்கும் நமக்கும் அந்த காதல கேட்டு அந்த 3 பொம்மை கதை சொல்லுவோம் இல்லையா, இந்த காதலுக்கு ஒரு குச்சி விட்டானே இந்த காதல வெளியில வருது, இன்னொரு பொம்மைக்கு இந்த காதல குச்சி விட்டா வாய் வழியா வருது, இன்னொரு பொம்மைக்கு இந்த காதல குச்சி விட்டா அது உள்ள போச்சு. அந்த மாதிரி அந்த 3வது பொம்மையாக நம்ம காதல கேட்கறதெல்லாம் நமக்குள்ள வந்த ஒரு ஞானமாக மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அதுதான் வந்து ஸ்ரவண மனன அண்ட் நிதித்தியாசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும், கேட்கணும். கேட்டுட்டு அதையே நம்ம வந்து சூ பண்ணணும். சூ பண்ணிட்டு அதை மனனம் பண்ணிட்டு அதை வந்து வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணும். இல்லைன்னா நம்ம சாப்பாடு நல்லா மென்னு தின்னாட்டான அவசர அவசரமா வாயில போட்டிருந்தானா கொஞ்ச நேரம் ஏப்பமா வரும், அப்புறமா வயிறு கெட்டு போயிடும், அஜீரணம் ஆயிடும். சோ அந்த மாதிரி நாலேஜ நம்ம அசிமுலேட் பண்ணலைன்னா நாலேஜும் நமக்கு வந்து ஒரு அஜீரணம் மாதிரி ஆயிடும், எல்லாம் துப்பிடும் மூளையில. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா என்னவோ யோக வசிஷ்டான்னு போன வருஷம் ஜெயிச்சு எடுத்தா, என்னவோ சொன்ன நல்லா இருந்தது. அது மட்டும்தான் நல்லா மனசுல இருக்கும். அது நான் கிளாஸஸ் எல்லாம் பிரமாதமா பண்ணாங்க, நல்லா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, என்ன சொன்னாங்க அதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து நாலேஜ் கேட்க கேட்க அதை நம்ம திருப்பி ஒரு மாடு எப்படி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து கச்சூயிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 சேம்பர் இருக்குமா மாடோட வயிற்றுல, அதுல இருந்து அதை வெளியில கொண்டு வந்து அசை போட்டு அதுதான் அசை போடுறது, படிச்சது அசை போடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அசை போட்டு அந்த ஒரு ஞானத்தை நமதாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து இங்க ரொம்ப important. So sage Valmiki said, the account of Sri Rama has been completely narrated from the beginning. Reflect upon it repeatedly by yourself, examining it well with your intellect. உனக்கு எப்படி புரிஞ்சதோ, உனக்கு எப்படி அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதை நீ திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மனனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி வந்து அவரும் வந்து ஒரு பெரிய ரிஷி அண்ட் அ வெரி குட் டீச்சர். அந்த பரத்வாஜருக்கு இவ்வளவு சொன்ன, இப்ப நீ நம்ம சொல்றோம் இல்லையே, நம்ம யோக வசிஷ்டால படிச்சதெல்லாம் வந்து நம்ம திருப்பியும் மனனம் பண்ணணும், எங்க இருக்கு என்ன சொன்னார்னே மறந்து போச்சு அப்படின்னா நம்ம ரீகாப்சுலேட் பண்றோம் இல்லையா, போன கிளாஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ரீகாப்சுலேஷன் மாதிரி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி வால்மீகி மொத்தத்தையும் வசிஷ்டர் சொன்னது எல்லாத்தையும் ஒரு சின்ன கேப்சூல், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இவ்வளோண்டு கேப்சூல் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன கேப்சூல்ல எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி திருப்பியும் வந்து பரத்வாஜருக்கு சொல்றார். அது என்னன்னு பார்க்கலாம். அவித்யாயா ஜெகத் ஜாத்தம், இந்த உலகமே அவித்யால தான் வந்தது. அவித்யானா அஜ்ஞானம்,
ஒரு ஞான பாதையில இல்லாததுனால எது சரி எது தப்பு எது ரியல் எது அன்ரியல் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத ஒரு அஜ்ஞானத்தாலதான் நம்மளோட உலகமே உதிக்குது. ஜாத்தம்னா அதுல இருந்து அது உதிக்கிறது. எதுல இருந்து உதிக்கிறது? இந்த ஜெகத். எதுல இருந்து உதிக்கிறது? அவித்யாயா. அவித்யாயா ஜெகத் ஜாத்தம் நாஸ்தி சத்தியம் த அணு அப்பி. இதுல ஒரு அணு அளவு கூட உண்மை கிடையாது. எதுல? இந்த கனவா நமக்கு நம்மளோட அஜ்ஞானத்தால உதித்த இந்த உலகம் அனித்தியமானது. அதுல ஒரு விதமான உண்மையும் கிடையாது. நாஸ்தி சத்தியம் அணு அப்பி நாஸ்தி பின்னம் சித்த கிஞ்சத் கிஞ்சத் ந அஸ்தி சித்த பின்னம். இதுல கான்சியஸ்னஸ் தவிர ஒண்ணுமே கிடையாது. நீ உலகம் உலகம் சொல்ற, ஒண்ணுமே இல்ல. தேர் இஸ் ஒன்லி ஒன் விச் இஸ் கான்சியஸ்னஸ். கிஞ்சித் ந அஸ்தி, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. எதை தவிர? சித்தத்தை தவிர. சித்தம்னா கான்சியஸ்னஸ். ஸ்வப்னம் ஆவிருத்தம் இதம் ஜெகத். ஸ்வப்னாவிருத்தம் இதம் ஜெகத். இந்த ஜெகத், இந்த வேர்ல்டுன்றது ஒரு கனவு போல. என்னையா சொல்ற? இவ்வளவு பெரிய உலகம் பிரபஞ்சம்ங்கிறோம், நம்ம அவ்வளோ ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு, மில்கி வே அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கனவுங்கிறியே அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வெளியில இருக்கிற உலகம். அது எவ்வளவு தூரம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம அந்த ஸ்திதி பிரகரனால, நம்ம உற்பத்தி பிரகரனால நம்ம பார்த்தோம். எப்படி இந்த ஜெகத் தோன்றுச்சு அப்படின்னு. அது பகவான் ஈஸ்வரனோட ஒரு கனவு. எப்படி நம்ம கனவு நமக்கு கலைஞ்சு போனோன்னு அது இல்லாம போயிட்டோம், அந்த மாதிரி அந்த ஈஸ்வர சங்கல்பத்தால ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் அவர் கண்ணு முழிக்கும் போது இந்த பிரபஞ்சம் காணாம போயிடும் அப்படின்னு எல்லாம் பார்த்தா. ஆனா அதுக்கு ஒரு கல்ப கோடி வருடங்கள் ஆகும். அது இப்ப நடக்க போறது இல்லை. ஐயோ நாளைக்கே உலகம் போயிடுமான்னு நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. அது கல்ப கோடி வருடங்களுக்கு அப்புறமா நடக்க போறது. அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த உலகம் நமக்கு அது அன்ரியல்னு சொன்னா அது சரிப்பட்டு வரல. அதுதான் ரியல். அப்படி இது அன்ரியல் அப்படின்னு சொன்னா நம்ம வாழவே முடியாது இல்லையா? அப்போ எந்த ஜெகத் அவித்யால தோணிச்சு அப்படின்னா, எனக்கு எப்பவுமே எல்லாருக்குமே ரெண்டு உலகம். பிரபஞ்சம் என்ற வெளி உலகம் உனக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் காமன். நம்ம எல்லாரும் மெட்ராஸ்ல இருக்கோம். மெட்ராஸ்ல மழை பெஞ்சா எனக்கும் மழை பெய்யுது, உங்களுக்கும் மழை பெய்யுது. சோ இந்த வெளி உலகம் என்பது நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் காமன். வி ஷேர் த சேம் வேர்ல்ட். பட் என்னோட உலகம்ன்றது எனக்குள்ளே இருக்கக்கூடியது. that I cannot share it with anybody. அந்த உலகம் தான் born out of avidya. புரியுதுங்களா? இந்த வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தை நம்மள சரியா புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறதும் அவித்யாதான், அதுவும் அஜ்ஞானம் தான். ஆனா அஜ்ஞானத்திலே உதித்தது இந்த உலகம் அப்படின்னா எந்த உலகம்? என்னுடைய உலகம். அந்த உலகம் எப்படி எனக்குள்ள வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் ஆல் மை இம்ப்ரெஷன்ஸ், மை பர்செப்ஷன்ஸ், மை ஐடியாஸ், ஆல் தீஸ் திங்ஸ். இதனாலதான் எனக்குள்ள ஒரு உலகம் ஏற்பட்டு, அந்த உலகத்துல ஒரு விதமான ஆணு அளவு கூட சத்தியம் கிடையாது. ஏன்னா அதுல லாட் ஆஃப் மிஸ் அப்ரிஹென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, எல்லாத்தையுமே தப்பு நான் எல்லாரையும் 100% புரிஞ்சுட்டு இருக்கேன் யாரானா சொல்ல முடியுமா? 100% புரிஞ்சுட்டு வந்தா நமக்கு கோபதாபங்களே இல்லையே. யாரானா எனக்கு கோபமே பிறந்த நிலை இன்னைக்கு மட்டும் நான் யாரு மேல கோபப்பட்டு யாரு மனசையும் கஷ்டப்படுத்தல 100% நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எப்பவனா அடிக்கடியோ இல்ல எப்பவனாலோ எல்லாரையும் நம்ம கோபத்திலயோ திட்டி இருப்போம், மனதுல புண்படுத்தி இருப்போம். ஏன்னா அங்க நமக்கு அவங்கள பத்தி முழுசா 100% தெரியாததால அவங்கள நம்ம கண்ணோட்டத்துல பார்த்து அதை நம்ம ஒரு கருத்தா நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால இதுல அணுவளவும் உண்மை கிடையாது. நாஸ்தி பின்னம். இது சித்தத்தை தவிர, கான்சியஸ்னஸை தவிர கிஞ்சித் பின்னம் ந அஸ்தி. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸ்வப்னாவிருத்த இதம் ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் வேதாந்தங்கள் நமக்கு கத்தி 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 சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்றது? இது ஒரு கனவு உலகம்.
அப்படியா? அப்ப இவ்வளவு நேரம் நம்ம உண்மைன்னு ட்ரூத்த பத்தி, சத்தியத்தை பத்தி 36,000 வர்சஸ் நம்ம படிச்சோமே, அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னா, இத புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பெஸ்ட் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கேட்கும்போது அது பெஸ்டா புரியும். இல்லைன்னா நம்மெல்லாம் கேட்கும்போது அப்படியா, இப்படியெல்லாம் இருக்கா, இந்த உலகம் உண்மை இல்லையா, எல்லாமே அன்றியலா, இத பத்தி நான் தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன புண்ணியம், எனக்கு என்ன லாபம் வர போறது, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, ஆபீஸுக்கு போனா அவன் கத்துன்னு கத்த போறான் என் பாஸ், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இந்த பாஸ நான் கையாளுறதுக்கு, எங்க மாமியார கையாளுறதுக்கு, எங்க ஹஸ்பண்ட நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சத்தியம் எதனா உதவுமா, பைசாக்கு பிரயோஜனம் இல்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்ப தோணும், when we don't understand the satyam what has been proposed by வசிஷ்டா டு ராமா, நமக்கு சுத்தமா புரியலன்னு மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்யறதுக்கு இதுல ஏதோ விஷயம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படணும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி திருப்பி, அதனால்தான் மனன சிரவண மனன அண்ட் நிதித்தியாசன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னதான் யோக வசிஷ்டர்ல என்ன சொல்லியிருக்கு, இவ்வளவு நாள் கேட்டோமே, ஒரு 3 மாசமா கிளாஸ் நடக்கிறது என்ன சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கணும். நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம், ஏன்னா நமக்கே மறந்து போயிடும் இல்லையா, என்ன சொன்னோம், ஏதோ சொன்ன நல்லா இருந்தது அந்த மாதிரி இல்லாம, இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் இதுல இருந்து நமக்கு புரிய போறது அப்படின்னு சொல்லி, அப்படி இருந்தா இந்த வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு அனுபவங்கள் எல்லாம் அவித்யாவால வந்தது அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி அவித்யாயா ஜெகத் ஜாத்தம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. அப்படின்னா the experienced world, அதனாலதான் இங்க நான் சொன்னேன் 2 வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, it is an world that is experienced by myself. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டும் உங்க ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டும் என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் which is born out of ignorance has 2 powers. இதுக்கு 2 ஒரு சக்தி வாய்ந்த பவர் இருக்கு. இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூட நம்ம கேட்டிருக்கோம், ஆவரண விக்ஷேபா, ஆவரண சக்தி விக்ஷேபா சக்தி அப்படின்னு. இந்த 2 எதுக்கு இந்த 2 சக்தி இருக்கு, இந்த அஜ்ஞானத்துக்கு. இந்த அஜ்ஞானத்துக்கு உண்டான இந்த 2 சக்தி என்ன பண்ணுது, அது என்ன சக்தி, அது ஆவரண சக்தி அப்படின்றது ஒரு வெயிலிங். உண்மை இருக்கு, என்ன சுத்தி உண்மை இருக்கு, நான் என்ன பண்ணிருக்கேன், என்ன ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடிட்டு உட்கார்ந்துருக்கேன். சோ எனக்கும் வெளி உலகத்துக்கும் சத்தியத்துக்கும் எனக்கும் நடுவுல ஒரு திரை. என்ன திரை அது, அஜ்ஞானத்தில் உதித்த திரை. அதுதான் நம்மள அத புரிஞ்சுக்க முடியாம பண்றது. சத்தியத்தை பத்தி எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருக்கிறதுக்கு காரணம், அந்த திரைய விலக்கி நம்ம பார்க்க, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா மட்டும் இல்ல, ஹோல் ட்ரூத் சச்சிதானந்த சுரூபம் வெளியில இருக்கு. எனக்கு அது தெரியல, ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னால ஒரு பெரிய கருப்பு ஸ்கிரீன் போட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த ஸ்கிரீன் திக்கரா இருக்க இட் வில் டேக் லாங்கர் அண்ட் லாங்கர் ஃபார் அவர் செல்ஃப் டு see the truth. ஒரு நைலான் துணி இருந்தானா ஏதோ பார்க்கலாம், இல்ல ஒரு காட்டன் துணி இருந்தா ஏதோ கொஞ்சம் தெரியும். நான் ஒரு பெரிய கம்பளி மாதிரி ரெட்ட கம்பளி கண்ணு மேல வச்சுட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆவரணா, திஸ் வெயிலிங் ஃபேக்டர் should become thinner and thinner for us to சச்சிதானந்தத்தை நம்ம உணர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இது ஆவரணா அப்படின்ற ஒரு வெயிலிங் பவர். அது மட்டும் இல்ல, இதனால என்ன பண்றதுன்னா we have a விக்ஷேபா, எல்லாத்தையும் நம்ம மிஸ்அப்ரேன்ஷன் பண்ணிக்கிறோம். ஒரு பையன் ஏதோ ஒருத்த பக்கத்து வீட்டுக்கால ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கான், எனக்கு அவரை பத்தி அவ்வளவா தெரியாது,
பாரு அந்த ஆள் வந்து வைஃப போட்டு கத்துன்னு கத்தின்னு இருக்காரு, அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துவார் போல இருக்கு, அந்த வைஃப் ரொம்ப பாவம் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஒரு சோப் ஆப்பராவே அதை பத்தி நம்ம உண்டாக்கிக்குவோம். அது வந்து மிஸ் அப்ரேன்ஷன். அவர் ரொம்ப நல்லவரா இருக்கலாம், ஏதோ அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு பேசிருக்கலாம், சத்தமா பேசிருக்கலாம், அது திட்டுறதுன்னு நானா நினைச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரிதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மனுஷர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அவருடைய ஒரு செயல், இதை வச்சுட்டு we judge people. அந்த ஜட்மெண்ட் ஆஃப் த பீப்புள் இஸ் நாட் ஆல்வேஸ் 100% கரெக்ட். அது கொஞ்சம் சில சமயத்துல கரெக்டா இருக்கும், சில சமயத்துல தப்பா இருக்கும். அந்த தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறதால நம்ம ஒரு ஐடியா, அதெல்லாம் நமக்கு வந்து பர்செப்ஷன்ஸ் வருது. அந்த பர்செப்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம we give undue importance. அதனால்தான் we have unreal life. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதனால இந்த வெயிலிங் பவர் அந்த ப்ரொஜெக்டிங் பவர் ரெண்டும் சேர்ந்து, ஒண்ணு தனியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ரெண்டு கூட்டு சேர்ந்துக்கும் போது நம்மளோட அஜ்ஞானம் வந்து ரொம்ப திக்காயிடுது. அதை வச்சுட்டு நான் எனக்குள்ள ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன்னு, அது வந்து அவித்யா ஜாத்தம் ஜகத். அதுதான் அவித்யால உண்டான ஒரு என்னுடைய உலகம். அந்த உலகத்தை சத்தியம் என்ற ஒரு டார்ச் லைட் போட்டு அந்த வெயிலிங்க கிழிச்சு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறத சரியா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம யோக வசிஷ்டம் படிச்சதுனால, யோக வசிஷ்டாவை புரிஞ்சுட்டதுனால நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை சிரவண மனன நிதித்தியாசன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், கனவு எல்லாம் பார்த்து எல்லாம் நிறைய எப்படி கனவு வந்து வேக்கிங் ஸ்டேட்ல கனவு வந்து இல்லாம போதும், அந்த மாதிரி when you awaken to ஞானா, when you wake up to the ஞானா, then அஜ்ஞானத்தால உதித்த இந்த கனவான பொய்யான உலகம் மறைஞ்சு போயிடுது. So what we should do, we should get up. பயங்கரமான கனவுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, முழிச்சுக்கணும். முழிச்சுண்டு ஒரு தண்ணி குடிச்சானா சே அது கனவுடா அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அஜ்ஞானத்திலிருந்து நம்ம முழிச்சுட்டு எல்லாத்தையும் ஞானத்தின் வழியாக ஞான கண்ணோட பார்க்கும்போது இந்த விக்ஷேப சக்தி அண்ட் ஆவரண சக்தி எல்லாம் காணாம போயிடும். ஸோ வாட் வி ஹேவ் டு டூ, we should do. என்ன சொல்லிருக்கு, நாஸ்தி சத்தியம் இக அணுவப்பி, இங்க ஒண்ணு கூட நிஜம் இல்லை, என்னோட கனவுலகத்துல வந்தது எல்லாமே பொய், நான் தப்பா அஜ்ஞானத்தால புரிஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு, அதுல உண்மை கிடையாது. அப்போ உண்மை எது, இது உண்மை இல்லைன்னு எது உண்மை, அதுக்குதான் நம்ம யோக வசிஷ்டா பட்டுட்டு வாட் இஸ் ரியல் அண்ட் அன்ரியல். நம்ம ரியல் அண்ட் அன்ரியலை வந்து நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கோம். திருப்பி ஒரு தடவை பாக்குறோம், வாட் இஸ் ரியல்னா that which can never be negated in all the past, present and future, that which cannot be negated. எதை முக்காலத்திலும் நிஜம் அல்ல என்று நிரூபிக்க இயலாதோ அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம், அதுதான் ரியல். நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே இது தப்பு இது தப்பு இது தப்பு, இது நிஜம் இல்ல, எது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் நம்மளோட அதோட நிஜமான நிஜம் நமக்கு புரியும் இல்லையா? நம்ம கண்கள் பொய் சொல்லலாம், நம்ம மூக்கு பொய் சொல்லலாம், நம்ம உணர்வுகள் பொய் சொல்லலாம், எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு சொல்றது ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம அந்த ஹோட்டல்ல பார்த்தானா அழகான ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, ரோஜா பூ வாசனை இங்க அடிக்கிறது அப்படி சொன்னா அங்க இருக்கிற ஒரு சொல்றேன், இல்லைங்க இதெல்லாம் வந்து நிஜமான ஃப்ளவர். என்னையா சொல்ற, இவ்வளவு பாக்குறதுக்கு அப்படியே நிஜமா இருக்கு, ரோஜா பூ வாசனை கூட எனக்கு வருதே அப்படின்னா அந்த வாசனைகள்லாம் அவங்க சென்ட் போட்டிருக்காங்க, அது இல்ல, நான் நம்ப மாட்டேன். சரி நீ போய் தொட்டு பாரு, தொட்டு பார்த்தா தெரியறது அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பூ அப்படின்னு. சோ கண்ணு வந்து அதை நிஜம் நம்பிச்சு, மூக்கு வாசனைய கூட நம்பிச்சு, ஆனா தொடு உணர்ச்சி அது தப்பு ஆயிடுச்சு. சோ அந்த உண்மையை இது நெகேட் பண்ணிச்சு. அந்த மாதிரி எதாலையும் அதை தப்பு தவறு இல்லை இல்லாதது அப்படின்னு எது நிரூபிக்க முடியாதோ அதுதான். எதை நம்ம அந்த மாதிரி நிரூபிக்க முடியாது, ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா ஒண்ணுதான் ரியல், மத்த எல்லாமே அன்ரியல், அழியக்கூடியது. எதற்கெல்லாம் ஆதியும்
அந்தமும் இருக்கோ அதெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருக்கோம். இந்த உடம்பு ஒரு தேதியில பிறந்தது, இந்த உடம்பு ஒரு தேதியில அழிய போறது. அதனால இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லை. அன்ரியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட இது சாஸ்வதம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸி. இது அன்ரியல்னா எனக்கு புரிய மாட்டேங்கிறது, இது நிஜம் இல்லை அப்படின்னு. என்னடா நான் தொட்டா எனக்கு தெரியறது இது நிஜம். சோ இது நிஜமா நிஜமில்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சாஸ்வதமானது இல்லை, சாஸ்வதமானது மான இல்லாதது எப்படி நமக்கு சாஸ்வதமான ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காது. சாஸ்வதம் அல்லாதது தரக்கூடிய சந்தோஷங்களும் அப்படிதான், துயரங்களும் அப்படிதான். அதெல்லாம் சாஸ்வதம் இல்லை. இத ஒன்ன புரிஞ்சுட்டாலே இதுவும் மாற்றம் மாறு போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்றது மட்டும் நமக்கு புரிஞ்சா கூட வாழ்க்கையை நம்ம ஓரளவு ஹேண்டில் பண்ணலாம். சோ இதுதான் ரியல் அண்ட் அன்ரியல் அப்படின்னும் போது அப்போ நமக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுறது இல்லையா, தினம் காணும் வான் கூட நிஜம் அல்ல அப்படின்னு. அப்போ the blueness of the sky is not real அப்படிங்கறத ஆரம்பிச்சோம் இல்லையா. அப்போ இது மாதிரி இருக்கும்போது என்னால அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல அப்படின்னும் போதுதான் நம்ம என்ன பண்ணோம், அப்சல்யூட் ரியாலிட்டி இந்த பக்கம் ஆத்மா உண்டுதான். ஆனா இந்த வாழ்க்கையில இந்த நிஜமோ நிஜமில்லையோ இந்த பூலோகத்துல நான் வாழறதுக்கு எனக்கு சில பிடிப்பு வேணும். அதனால ஐ ஹாவ் வாட் இஸ் கால்ட் அன்ரியல்ன்றது நான் புரிஞ்சுண்டு, அப்சல்யூட் ரியல்ங்கிறது இந்த பக்கம் புரிஞ்சுண்டு, ஒரு ரிலேட்டிவ்லி ரியல், ரிலேட்டிவ்லி அன்ரியல் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டியை நம்ம மனசுக்கு கொண்டு வந்தாதான் நம்மளால படைக்கவே முடியும். இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஓடி போயிடுவோம் இல்லையா. சோ இதுதான் நமக்கு இங்க ரொம்ப சொப்னா ஆவரத்த லோகம் அப்படின்னா இது ஒரு கனவு போன்றது. அது கனவாவோ இருக்கட்டும், எப்படியாவோ இருக்கட்டும், நம்ம நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இதுக்கு நிறைய இது நிஜமா நிஜமே இல்லையா அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட் எவ்வளவு சொன்னாலும் நமக்கு புரிய போறது இவ்வளவுதான் இல்லையா. சோ அதுல இருந்து நம்ம அடுத்தது சரி, இந்த மாதிரி நமக்கு இந்த ட்ரூத்தோட நிதர்சனமான உண்மை நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம இன்னும் பர்ஃபெக்டா பியூரிஃபை ஆகல. இந்த பர்ஃபெக்டா பியூரிஃபை ஆயிருந்தானா ராமர் மாதிரி ஒரே க்ஷணத்துல நமக்கு அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ்ல மர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஏதுவா இருந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி மர்ஜாகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இன்னும் பியூரிஃபை ஆகல. அதாவது நான் என்றால் இந்த உடல், நான் என்றால் இந்த உடல் அப்படின்றதுல இருந்து நம்ம மனசு வெளியில வரமாட்டேங்கிறது. அது வந்துட்டானா சரியாகும். அப்பதான் நீ அந்த கான்சியஸ்னஸ்ல நிலைத்திருந்து அந்த கான்சியஸ்னஸுக்குள்ளேயே போய் அதுலயே நீ ஒரு மரியாதையாலும் ஒரு சரண்டர் பாவத்திலும் இருக்க முடியும். அதுக்கு அந்த பிரம்மத்தை நிர்குண பிரம்மமாக நம்ம பார்க்கணும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னால முடியாது, ஏன்னா ஐ எம் நாட் திஸ் பாடின்றதே உனக்கு இன்னும் வரல. அதனால நீ till you are in the body consciousness, பெருமாளுக்கும் நீ அந்த பிரம்மத்துக்கும் ஒரு பாடியை கொடுத்துடு, அதையும் ஒரு உருவத்துல வச்சுக்கோ, உன்ன மாதிரியே ஒரு பொம்மை பண்ணி வச்சுக்கோ, இதுதான் பிரம்மன் வச்சுக்கோ, ஒன்னும் தப்பு கிடையாது. அந்த அப்ப நீ உருவ வழிபாடு செய்ய. எப்ப மட்டும் உருவ வழிபாடு செஞ்ச அதை எப்படி எல்லாம் செய்யலாம், நீ அந்த புஸ்தகத்தை அழகா சிங்காரிச்சு அதை அனுபவிச்சு 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 அதோட ஒன்றி போலாம். இல்லைன்னா பகவன் நாமத்தை சொல்லி 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 அந்த நாம ஜபம் பண்ணலாம். இல்ல கஷேத்ராடனம் போய் நான் 108 திவ்ய தேசங்களையும் நான் பார்த்துட்டு சந்தோஷமா வருவேன், அது கஷேத்ராடனமும் போலாம். இல்லை கங்கா யமுனா காவேரின்னு இருக்க எல்லா புண்ணிய நதிகளிலும் நான் குளித்து என்னோட பாவத்தை நான் போக்கிக் கொள்வேன். சரி, அப்படி என்ன பியூரிஃபை ஆகலாம். இல்ல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு கூட நீ உன்னோட வேலை கர்ம யோகம் அங்கதானே வருது இல்லையா, பகவத்கீதை சொன்ன மாதிரி அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு வழிபடலாம். இல்ல இயற்கையை வழிபடலாம். என்னவோ செய், நீ இதுதான் பிரம்மம் அப்படின்னு நினைச்சு, இதுதான் கடவுள், கிருஷ்ணான்னா இதுதான், ராமான்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்சுட்டே போ. அப்ப சிலர் கேக்குறாங்க, எவ்வளவு நாள் அந்த மாதிரி செய்யணும்? அது நீ தாண்டாப்பா சொல்லணும்.
உனக்குதான் புரியணும். நீ எவ்வளவு நாள் செஞ்சானா நீ பியூரிஃபை ஆயி உன்னால அந்த நிர்குண பிரம்மத்துல என்னைக்கு நிலைக்க முடியுதோ அப்ப நீ பூஜை புனஸ்காரம் பண்ணாத. குருஜி அதானே சொல்றாரு, நீ பூஜை புனஸ்காரத்துலாம் உனக்கு வீடு பேர கொடுக்காது. அதான் பகவத்கீதையிலயும் பார்த்தோம். எது ஞானம் ஒண்ணுதான் கொடுக்கும். ஆனா அந்த ஞானத்துக்கு நேரா நீ பிளைட்ட பிடிச்சு போக முடியாது. கர்ம யோகம் பண்ணி 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 ரிலாக்ஸ்டா மைண்ட் ஆகி, குருஜி நிமிஷத்துக்கு நிமிஷம் அதானே சொல்ற, பி ரிலாக்ஸ், எல்லாத்தையும் விட்டு லெட் கோ எவ்ரி திங் அண்ட் பி ரிலாக்ஸ், டூ யோர் கிரியா, டூ யோர் சாதனா, பி சேவாஃபுல் அண்ட் தென் ரிலாக்ஸ். இதேதான் ஒரு சொல்லு. எவ்வளவு நாளு? till you are able to retain the consciousness state. அதுலயே நீ லைட் இருக்கிற மட்டும் நீ அப்படியே செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிலருக்கு இதுவும் பிடிபடுறது இல்ல, உருவ வழிபாட்டிலும் இஷ்டம் இல்ல, நாஸ்திகனா இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்க என்ன பண்றது, ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ் நம்ம முதல்ல பார்த்தோம். அது கடவுள் நான் கண்ணுல பார்த்தாதான் நம்புவேன். முதல்ல அன்றியல் சொல்லிட்டு இருக்கேன், வேற கடவுளை கண்ல காட்டுங்கிற, கண்ல பார்த்தாதான் நம்புவேன், நான் பார்க்காததான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. சரி நம்பாத உட்கார்ந்துரு. அப்போ அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு தாறுமாறான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், சப்போஸிங் ஒரு குழந்தைக்கு, என்னோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சர்ஜரி அப்ப ஐயோ பகவானே அவனுக்கு, அப்போ அந்த பகவானே அவனை எப்படின்னா என் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு சொல்றது எதனால சொல்றோம்? தெர் இஸ் சம்வேர். நான் என் மனசு அப்படியே இறுக்கமா இருக்கு, எனக்கு அப்படியே புழுக்கமா இருக்கு, என்னால இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கவே முடியல, இதை ஏத்துக்கவே முடியல. அதை எங்கன்னா இறக்கி வைக்கலாம், ஒரு பாரம் இருந்தா இறக்கி வைக்கணும் அப்படின்னு தோணும் இல்ல? அந்த மாதிரி இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும். அப்படி இல்லாதவங்க இந்த காலச்சக்கரத்துல இந்த கரையும் அந்த கரையும் ஒதுங்காம அப்படியே அடிச்சுன்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நிம்மதின்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதனால எதையானா ஒண்ணு நம்ம குருஜின்னு சொல்ல, நீ எதையும் நம்பட்ட, உன்னையான நம்புற இல்ல, உன்னையும் நம்பலன்னு என்ன ஆறுது அப்படின்னு நிறைய தடவை அவர் சொல்லியிருக்கா இல்லையா? இந்த மாதிரி. சோ இந்த மைண்ட் பியூரிஃபை ஆற மட்டும் நீ இந்த உருவ வழிபாடு பண்ணின்று, கர்மாவை பண்ணின்று. நம்ம பகவத்கீதையில நல்லா பார்த்தோம் இல்லையா, அந்த சன்னியாசி எப்படி பத்ரிகாசிரமத்துக்கு நேரா பிளைட்ல போற மாதிரி மத்தவங்க எல்லாம் கர்மயோகம் செஞ்சு சுத்தி மத்தி ஏதோ அந்த இடத்துக்கு தான் போய் சேருவோம் கடைசியில. சோ அந்த மாதிரி நீ கர்மமா செஞ்சின்று, இல்லைன்னா நீ உருவ வழிபாட்ட கிரமமா செஞ்சின்று, அதுவே உனக்கு அந்த நிர்குண பிரம்மத்தை கண்ல காட்டும் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி சொல்லி வால்மீகி எல்லாத்தையும் ஒரு நட்சல்ல சொல்லிட்டாரா? இப்ப எல்லாத்தையும் ரியல் அன்ரியல் உலகம் அவித்யாவால வந்தது எல்லாத்தையும், இதுதான் அதோட கிரக்ஸ் ஆஃப் யோக வசிஷ்டா. அது அப்படியே சொல்லிட்டார். சொன்ன அப்புறமா என்ன பண்றாரு வால்மீகி, கன்க்ளூட்ஸ் திஸ் கேப்சுலேஷன் ஆஃப் நாலேஜ் given by வசிஷ்டாஜி வித் அ பர்டிகுலர் திங். என்ன சொல்றாரு கடைசியில? இதெல்லாம் சொல்லிட்டேன், இதுதான் உனக்கு அட்வைஸ். என்ன அட்வைஸ்? உட்கார், ஒரு பக்கமா உட்கார்ந்து இதை பத்தி எல்லாம் யோசி, வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை ஒரு சாட்சி பூதமா பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை கொண்டு வந்துக்கோ. இது இப்படிதான் இருக்கும், இது தவிர்க்க முடியாதது, இத இது மாதிரி நடக்கும், இது இப்படிதான் இருக்கு, இதேதான். திஸ் இஸ் வாட் இஸ் நேச்சர். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ண தொண்டர்களே அதுதான் சொல்ல, தட் இஸ் ஹவ் இட் இஸ் நேச்சர். அதுக்கும் எனக்கும் சம்பந்தப்படுத்தாத, அது வேற சொல்லிட்டாரு. இதுதான் நேச்சர், இது இப்படிதான் போகும், இந்த கதை இப்படிதான் முடியும் அப்படின்னு. நம்ம டிவி சீரியல் பாக்குற மாதிரி நம்ம வாழ்க்கைய ஒரு சினிமா படம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மன முதிர்ச்சி வரும்போது எல்லாம் இந்த உண்மையெல்லாம் புரியும். அப்ப என்ன பண்ணணும், இந்த உண்மை புரியறதுக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அட் பிரசன்ட். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, முதல்ல சைலன்ஸ். அதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம்ல, நான் இமேஜினேஷன், டிராப் ஆல் யுவர் இமேஜினேஷன் அண்ட் பி சைலண்ட். ஐயோ இப்படி நடந்தா, இந்த மாதிரி ஆட்டானா, அவன் வரலன்னா, அது செய்யலைன்னா அப்படின்னு என்னன்னா ஒரு இமேஜினேஷன்ல போகாம எல்லாத்தையும் ஸ்டாப் எவ்ரிதிங். குரு கிருஷ்ணா முதல்ல எடுத்த உடனே அர்ஜுனன் கத்தான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்,
நீ பெரிய ஞானி மாதிரி பேசாத, வாய் மூடு முதல்ல, நான் பேசுறது நீ கேளு. அந்த மாதிரி முதல்ல ஸ்டாப் எவ்ரிதிங், கன்ஃபியூஸ் பண்ணிக்காத வாழ்க்கைய. அப்படியே வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அட் பிரசன்ட், ஏன் என் வாழ்க்கை தாறுமாறா போயிட்டு இருக்கு, யோசி. எங்க தப்பு நடந்ததோ அப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அந்த தப்ப சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியாத தப்ப ஏத்துக்கணும். அந்த அந்த 4 வித ஏஎம்சில நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த 4 விதத்துல ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ சரியாகும், இல்லைன்னா ஒத்துக்கோ, பேசாம எல்லாத்தையும் முழுங்கிட்டு தண்ணி போட்டு சாப்பிட்டுட்டு பேசாம உட்காந்துக்கோ. நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி வாழ்க்கையை பத்தி ஒரு நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் சாட்சி பூதமா பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை வளர்த்து போடா குழந்தை அப்படின்னு பரத்வாஜருக்கு வால்மீகி சொல்ற. Seated for a moment, undejected, observe this drama of samsara and contemplate on the pure self, the mass of consciousness and bliss. If you always remain there, you have crossed the ocean of samsara. அப்பதான் இந்த சம்சாரம் என்ற ஒரு கூடிய இந்த பெரிய சமுத்திரத்தை நீ தாண்ட முடியும். என்ன பண்ணணும்? அன்டிஜெக்டடா சைலண்டா உட்கார்ந்து this is what it is happening to me அப்படின்னு செல்ஃப் அனாலிசிஸ், சுய பரிசோதனை அப்படி சொல்லுவோம்ல, அதை பண்ணும்போதுதான் நமக்கு புரியும். அப்பதான் நம்ம அந்த ஜீவன் முக்தனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பரத்வாஜர் என்ன சொன்னார், சரி இப்ப 16 வயசுலயே இவர் இப்படி டீப்பா போயிட்டாரு, கால நேரம் தெரியாம அவர் பாட்டு மெடிடேஷன்ல இருக்காரு. அப்படின்னா ராமாயணம் பூரா எப்படி நடந்தது? அதுக்கப்புறமா அவர் சீதாவை பார்த்தாரு, லவ் பண்ணாரு, அப்புறமா போய் வில்லு உடைச்சாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, ஜாலியா இருந்தாரு, அப்புறம் காட்டுக்கு போனாரு, அங்க போய் சீதாவோட 14 வருஷம் இருந்தாரு, ராவணர் தூக்கின்னு போனவன ஓரமான்னு அழுதாரு. இதெல்லாம் அவர் நார்மலா பண்ணாருல்ல, அப்பெல்லாம் அவருக்கு இந்த ஞானம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா. அப்ப 17 வயசுலயே அவ்வளவு டீப்பா அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு தானே, எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார் அது வேற விஷயம். சோ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு எல்லா விதமான பிரச்சனையும் அவர் ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அவர் அவதார புருஷர். அவதார புருஷர் எதற்காக அவர் பகவான் ராமாவதாரத்துல வந்தார்னா, வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் உனக்கும் வரும், நான் எப்படி அதை சமாளிச்சேனோ, நான் எப்படி அதை எதிர்கொண்டேனோ அந்த மாதிரி எதிர்கொண்டு. சொன்னா கேட்க மாட்டோம், சொன்ன புரியாதா, நீ சொல்லுவ அதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்போம். தெரிஞ்சுதான் அவர் வாழ்ந்து காட்டினார். எதை வாழ்ந்து காட்டினார்? இந்த சீதா பிராட்டி போனாலும் எப்படி இருந்தது, தசரதர் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னா ஓகே அப்படின்னு போய் ரெடி ஆனார். இல்லப்பா உனக்கு கிடையாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம், நீ ஓடிப்போ காட்டுக்குன்னா ஓகே. சோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனோநிலை அவருக்கு எப்பவுமே இருந்தது. அதத்தான் நம்ம புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றாங்க. சோ Bharadwaja said, how was Rama made to perform worldly duties by the venerable Vasishtha? இவரு தியானத்துல உட்கார்ந்திருக்க வசிஷ்டர் அவர் எப்படி கொண்டு வந்தார் வெளியில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வசிஷ்டர் என்ன சொல்றாரு, அதுக்குள்ள இந்த விஸ்வாமித்திரர் வேற உட்கார்ந்திருக்காரு, அவர் வேலையே வேற. இவரு கூட்டின்னு போயிட்டு அந்த யாகத்தை காப்பாத்துறதுக்காக தான் வந்தாரு. அவர் வந்த இடத்துல 36,000 ஸ்லோகங்களையும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு காரியத்தில் கண்வையிட தாண்டவ கோனேன்னு அவருக்கு வசிஷ்டர் இஸ் நட்ஜிங் இட், கமான் அவன் எழுப்பு, என்னோட வரணும், நான் பாட்டுக்கு யோகத்துல உட்கார்ந்துருக்கான், எழுப்பு நான் கூட்டின்னு போனோம் அவரை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வசிஷ்டர் ராமாவை அதுல இருந்து எழுப்பி, அப்பா நீ ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்ட, ரொம்ப சந்தோஷம், நான் சொன்னதெல்லாம் நீ அப்படியே புரிஞ்சுட்ட, ஆனா உனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அந்த கடமையில இருந்து நீ தவறலாகாது. உனக்கு இந்த பேரு ராமான்ற பேரே ரொம்ப அழகா வரும். ஒரு நிமிஷம். ரம்யத்தே சர்வான் நிதி ராமா. ரம்யத்தே, ரம்யம்னா ரம்யமான காட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல. ரம்யமான காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு டிலைட்ஃபுல்லா இருக்கும். அந்த ரம்யமான ஒரு மனோநிலையை எல்லாருக்கும், உன் அருகில் வருபவர்களுக்கெல்லாம் அந்த ரம்யமான ஒரு மனோநிலையை கொடுக்க கூடியவன் தான் ராமன்.
சோ அந்த ராமான்ற வேர்டுக்கு அவ்வளவு மீனிங் இருக்காமா. ரம்யதி சர்வான் இதி ராமக. உனக்கு ஒரு கடமை இருக்கு. நீ ரொம்ப டிலைட்ஃபுல் பர்சன். யூ ஆர் தேர் ஒன்லி டு ஸ்ப்ரெட் திஸ் ஹாப்பினஸ், ஸ்ப்ரெட் திஸ் லவ், ஸ்ப்ரெட் திஸ் டிலைட்ஃபுல்னஸ் டு எவ்ரிபடி, பிகாஸ் யூ ஹாவ் கம் ஒன்லி ஃபார் தட். அதுக்காக தான் நீ வந்திருக்க. இந்த ஒரு பெரிய குடும்பத்துல நீ பிறந்திருக்க. இது உனக்கு கடமை. குருஜி அதானே சொல்ற, நாலேஜ் எல்லாம் படிச்சுட்டு அத கான்டெம்ப்ளேட் பண்ணலன்னா அஜீரணமாகும், அது வேற விஷயம். நீ தெரிஞ்சத எல்லாருக்கும் சொல்லணும். அதுதான் நீ பண்ணக்கூடிய சேவா. சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. புரியாதவங்களுக்கு புரிஞ்சவங்க எடுத்து சொல்லணும். அது புரிஞ்சவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு நீ வந்திருக்கேன்னா அதை எல்லாருக்கும் நீ வாழ்ந்து காட்டி மத்தவங்களுக்கு அத நீ புரிய வைக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்புறார். சோ எப்ப நீ திருப்பி இந்த மாதிரி வருவ? முதல்ல உனக்கு 16 வயசு ஆச்சு. நீ சாதாரண ஆள் கூட கிடையாது. தசரதனோட ஸ்ரீமந்த புத்திரன். இந்த ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு கடமை உனக்கு இருக்கு. இப்ப நீ இந்த மாதிரி டீப் மெடிடேஷன் போக. திஸ் இஸ் வாட் வி ஆல் ஹாவ் டு ஃபாலோ இன் அவர் லைஃப். இவ்வளோ சொல்லிட்டாரு, அப்ப நானும் யோகாவுக்கு போறேன். சந்நியாச யோகம் இப்ப யாராலையும் சாத்தியம் கிடையாது. என்றைக்கு நம்மளுடைய கடமைகளை இப்ப நாங்க எங்களுக்கு ஓரளவுக்கு முடியும். சில பேருக்கு இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு முடியறவர்கள் அதை முயற்சி செய்ய வேணும். அது வேற கடமை. எனக்கு நிறைய டைம் இருக்கு, நான் மெடிடேஷன் பண்ண மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் பாட்டு ஜாலியா இருக்கேன். ஜாலியா இருக்கிறது வேற விஷயம். ஆனா ஆத்ம ஞானத்துல அழிஞ்சு போறது, ஆத்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல இருக்க நம்மளாம் ரொம்ப we have to pat our shoulders, because அதுக்காக தான் நம்ம இந்த சாயந்தர வேளையில இங்க உட்கார்ந்து இந்த மாதிரி சத்விஷயத்தை எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? So we are all very blessed people. Let's continue this, but we should also continue our duties towards our life. நம்ம குழந்தை குட்டிங்களே, நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். சமுதாயத்துக்கான ஒரு கடமையும் இருக்கு. பகவானை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. இந்த கடமைகள் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா. சோ முதல்ல கர்மயோகம், அப்புறமா தான் ஞான யோகம், அதுக்கப்புறமா தான் பகவான் சந்நியாச யோகத்தையும் தியான யோகத்தையும் வச்சுட்டு இருக்காரு. எடுத்தோடனே தியான யோகம் சொல்லலையே. சாங்கிய யோகத்துல ஆரம்பிச்சாலும் கர்மயோகம் 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 நீங்க பார்த்தனா 18 அத்தியாயத்திலயும் அவரு கர்மயோகத்தை தான் ஸ்லாகிச்சு பேசுவார். அதுதான் எல்லாருக்கும் சாத்தியம். கர்மயோகம் செய்தே மேன்மைப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால as long as one has not fulfilled one obligations to this world, so long the saintless state of deep samadhi is not possible for a yogi. நம்மளும் கூட செய்யலாம். காலையில ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேஷன் செய்யலாம். நான் இன்னைக்கு பூரா மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கணும்னா ஏஎம்சிக்கு போகும்போது அந்த 4 நாள் பண்ணிட்டு வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே ரைட். ஓகே. சோ கர்மயோகத்துல நம்ம கான்ஸ்டன்டா இருந்து அதுல இருந்து ஞான யோகத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அடுத்தது என்ன சொல்றான்னா, therefore perform the duties of the kingdom and the like in due order. So also, having accomplished the work of God, renounce the kingdom and be happy. இப்போ நீ இந்த கடமை செஞ்சுட்டே இருந்து உன்னோட டியூட்டி ஆஸ் அ ராஜாராமனா இருக்கணும், சீதாராமனா இருக்கணும், தசரத ராமனா இருக்கணும், நம்ம தம்பிகளுக்கு சரியான ஒரு அண்ணனாக இருக்கணும். எல்லாம் உன்னோட கடமைகள். இந்த மாதிரி நமக்கும் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து எழுதலாம நம்மளோட கடமைகள்ல. இந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், டிக். என் பொண்கள்லாம் நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், டிக். அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், டிக். சோ இப்ப என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், ஞானம் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். இந்த கடமை எல்லாம் இருக்கு. எவ்வளவு மட்டும் நான் இந்த கடமையை செஞ்சிட்டு இருப்பேன்? நான் இந்த கடமையை செஞ்சு 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 பகவத்கீதையை படிச்சு 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 பியூரிஃபை ஆகி என்னைக்கு என்னால totally I am able to absorb myself, அது இந்த ஜென்மத்துல நடக்குமோ அடுத்த ஜென்மத்துல நடக்குமோ எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்குமோ தெரியாது. அது மட்டும் நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். இதே மாதிரிதான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க.
So lazy and evil people do not perform their duties. நான் வந்து சன்னியாசியா போறேன்னு சொல்லிட்டு போறதுன்றது வந்து அது வந்து கபடதாரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேஷம் போடுறான். அவனுக்கு ஒண்ணும் நிஜமான ஞானம் எல்லாம் வரவே போறது, சும்மா ஹீஸ் ஒன்லி எஸ்கேபிசம் ஃப்ரம் த டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடலாம்னு நினைக்கிறது வந்து ஒரு கோழைத்தனம். அதுல வீரமே கிடையாது. எவன் நின்னு சாதிக்கிறானோ அவனுக்கு தான் வீரம் உண்டு. இந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்வதற்கும் நமக்கு வந்து ரொம்ப வீரம் தேவையா இருக்கு. சோ இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய டியூட்டிஸ் செல்ஃப்லெஸ்ஸா பண்ணணும். அதுவே ஒரு செல்ஃப்லெஸ்ஸா டியூட்டிஸ பண்றது, நிஷ்காமிய கர்மம் பண்றதுக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய வீரம் வேணும் இல்லையா? அது அவ்வளவு ஈஸியா வர்றது இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த கர்ம யோகத்தை நான் சரியா கடைபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியும் நமக்கு வரும். அப்படி வசிஷ்டர் அப்ப அதனால என்னாச்சு, இப்ப வசிஷ்டர் சரி ராமா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுப்பி விடுறார். இதுக்கப்புறமா ராமரோட இன்னும் ஃபியூ ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம ஐ திங்க் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல இருக்கிறத வந்து வீட்டு மூடி ஒரு மங்களாசாசனம் பாடிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மாதிரி ஒரு ரீகேப்சுலேஷன் மாதிரி நம்ம வாட் இஸ் தி டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் மீ, இந்த ஒரு 4 மாசம், இந்த 4 மாசம் 3 மாசம் யோக வசிஷ்டம் கேட்டதால, ஒரு 12-13 கிளாஸ் நான் யோக வசிஷ்டம் கேட்டதால வாட் இஸ் மை டேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு we will conclude. Okay, ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் அப்பா.